කුසල් ජනිත් දිගටම හිටියා මම හිතන්නේ T20 සයිඩ් එකේ පහුගිය පාකිස්තාන තරඟාවලියේදී අපිට උට අවස්ථාවක් දෙන්න හම්බුන්නේ නැහැ. නමුත් අපි දන්නවා වර්ල්ඩ් කප් එක වැදගත්කම එක්ස්පීරියන්ස් ප්ලේයර්ස්ලා ඉන්න එකේ. මොකද குசல் ஜனித் தொடர்ச்சியாக 20 போட்டிகளில் விளையாடினார். கடந்த சில போட்டிகளில் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க கிடைக்கவில்லை. 5ஆம் 6ஆம் இடங்களில் அவரை எங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதே போன்று தனஞ்சய சில்வா இறுதிப் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடியுள்ளார். துடுப்பாட்டத்திலும் பந்துவீச்சிலும் சிறப்பாக விளையாடினார். களத்தடுப்பிலும் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வீரர் ஒருவரை திடீரென வெளியேற்றவும் முடியாது. உயர் பீடத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானம் அதுவாகும். மேலும் துஷ்மந்த சமீரவும் சிறந்த வீரர். பிரத்யேகமாக அவரை அவதானித்து தேட வேண்டிய தேவை இல்லை. பேக்கப் முறையில் வீரர் ஒருவர் இருப்பதும் அவசியமாகும். அணியின் தலைவர் என்ற வகையில் என்னால் தனித்து எந்த தீர்மானங்களையும் மேற்கொள்ள முடியாது. ஆகையினால் உரிய தரப்பு அணியின் வளர்ச்சி தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளும் என நினைக்கின்றேன். புதியவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான நிறுவனங்களும் காணப்படுகின்றன. குசல் மற்றும் பெத்தும் ஆகியோரை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப பிரிவில் சிறப்பாக விளையாடினர். கமில் மிஷாரவும் சிறப்பான வீரர் ஒருவராவார். சிலர் ஏனைய அணியினை குறைத்து மதிப்பிடுவார்கள். நசீர் ஹுசைன் எமது அணி தொடர்பில் அவ்வாறு தெரிவித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது. உண்மையில் எங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. தங்களது திறமைகளை ஒவ்வொரு வீரரும் ஆடுகளத்தில் வெளிக்கொணர வேண்டும். தேர்வாளர்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்களுக்கு நாங்கள் கௌரவம் அளிக்க வேண்டும். எந்நேரமும் விவாதித்துக் கொண்டு செல்ல முடியாது. நான் அணி தலைவனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். முதலில் நான் ஏன் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். මම පන්දු රකින්න කියලා ගත්තොත් පාන්නත් නැහැ කියන්නේ ඉතාමත් හොඳ පන්දු රකින්න එක. ඉතින් අර තුන්ගිරියා ක්‍රීඩක කියලා වර්ල්ඩ් කප් එකකට යද්දී මොකද මේක හෝම් වර්ල්ඩ් කප් එක මොකක් හරි ප්‍රශ්නයක් වුණොත් ටක් ගාලා අපිට ගේන්න පුළුවන් ක්‍රීඩකෙක්ව. ඉතින් මම හිතන්නේ ඒ සම්බන්ධව ලොකු ගැටලුවක් තියෙනවා කියලා.